வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கில்லர் சூப் அப்படின்ற வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 45 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பெரிய சீரிஸ் அப்படின்னே சொல்வேன். இந்த சீரிஸ்ல மனோஜ் பாஜ்பாய், கொங்கனா சென் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸை அபிஷேக் சௌபி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், அதுவும் டார்க் காமெடி கலந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்துரும். அந்த கொலையை டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் எப்படி மறைக்கிறாங்க, அதை சுற்றி நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் நகரும். ஆக்சுவலாக கொங்கனா சென் தன்னோட கணவரான மனோஜ் பாஜ்பாயோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக கொங்கனா சென்னுக்கு எப்படியாவது ஒரு பெரிய குக்காகி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அவங்க கிட்ட காசும் இருக்காது, மரியாதை அப்படின்றதுமே அவங்களுக்கு கொடுக்கப்படாது. அதே மாதிரியான ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் மனோஜ் பாஜ்பாயும் இருப்பார். ஆக்சுவலாக அவர் எந்த பிசினஸ் எடுத்தாலும் அது ஃபெயிலியரா போயிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொங்கனா சென்னுக்கு இன்னொரு மனோஜ் பாஜ்பாயோட ஒரு அஃபேர் இருக்கும். ஆக்சுவலா அவர் ஒரு மசாஜரா இருப்பாரு. அவர் கூட ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. கொங்கனா சென்னோட அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மனோஜ் பாஜ்பாய்க்கு தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஆள் மாறாட்டமும் நடக்குது. இந்த சம்பவத்தையும் ஆள் மாறாட்டத்தையும் போலீஸ் எப்படி ட்ராக் பண்றாங்க அண்ட் இவங்க கடைசி வரைக்கும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, கடைசியா மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டார்க்னஸ் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா பக்காவான ஒரு டார்க் காமெடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிட்டாங்க. அதனால கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸான மனோஜ் பாஜ்பாயா இருக்கட்டும், கொங்கனா சென்னா இருக்கட்டும், லாலா இருக்கட்டும், ஏன் சயாஜி சிண்டேவா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விதமான டார்க் ஷேடோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த டார்க் பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு விதமா அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்ற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் வரும். அதெல்லாமே உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல இந்த இன்வெஸ்டிகேஷனை இவங்க ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல உண்மையிலே நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வைப்ரண்டான ரெட்ரோ ஃபீல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். விஷுவலாவே அந்த மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க அண்ட் மியூசிக்குமே அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த சீரிஸோட கேஸ்டிங் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸா இறக்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாசர்ல இருந்து, லால்ல இருந்து, சியாஜி சிண்டேல இருந்து எல்லாருமே நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே பக்காவா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லீட் கேரக்டரா வரக்கூடிய கொங்கனா சென்னோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், மனோஜ் பாஜ்பாயோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சான்ஸே இல்ல, பட்டை கலப்பிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பயங்கரமான ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுச்சு. பட் அந்த ஃபீலை கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் தான் ஒரு விதமான ரிகவரி அப்படின்றது நடந்துச்சு. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர அன்ஆர்கனைஸ்டா ஒரு மாதிரி லேகா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் மிடில் போர்ஷன்ஸ்ல. அதாவது இவங்களோட உண்மை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு சிலருக்கு நடக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அதே ரிப்பீட் ஆக ஒரு விதமா ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே எனக்கு பெருசா கன்வின்சிங்கா இல்ல. ஒரு மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப நார்மலா பிளண்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் 8 எபிசோட்ஸ் அப்படின்றது இந்த சீரிஸ்க்கு அதிகம் தான். பட் ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.